श्रीमाधवान्वयसुताम् बुधिपूर्णचन्द्रम् श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रम् श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षम् वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् भारद्वाजम् शठारिम् शुभगुणान् पण्डितेन्द्रम् भजेऽहम् सूनुम् नारायणस्य संस्कारमाभ्य ग्रन्थान् वीररद्वीषटारेः नस्तभारम् सुम्मे श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मम् श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमम् तम् श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरम् संश्रये देशिकेन्द्रम् जीवनम् जगताम् जीयात् किमप्यततः स्पृहम् स्वतन्त्रम् सर्वतन्त्रेषु वेङ्कटेशाह्वयम् महः प्रणामम् लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यः सूक्तिः स्वाधीनपदिकाम् श्रुतिम् अस्मद्गुरुपरम्परायै नमः। மூன்றாம் அத்தியாயத்தினுடைய முகவுரையாக இரு தினங்கள் கிருஷ்ணன் இந்த மூன்றாவது அத்தியாயத்திலே என்ன விஷயத்தை சாதிக்க இருக்கிறான் என்பதை பார்த்தோம். பக்தி யோகத்தினாலே மோட்சத்தை அடைய ஆசைப்படுபவன் முதலிலே தன்னை உள்ளது உள்ளபடி பார்க்க வேணும். அதாவது தன்னுடைய ஜீவாத்மாவை அவன் சாட்சாத்கரிக்க வேணும். அந்த ஜீவாத்மாவை சாட்சாத்கரித்தால் அதனுள்ளே இருக்கும் பரமாத்மாவை அவன் எளிதிலே சாட்சாத்காரம் பண்ண முடியும். எப்படின்னா, நாம ஒரு விலை உயர்ந்த வஸ்துவை ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அதை எடுத்துன்னு போனோம். சின்ன பொட்டி, கையடக்கமான பொட்டி. அதை எங்கேயோ தவற விட்டோம். அது உள்ளுக்குள்ள அந்த விலை சொந்ததான வைர மோதிரம் இருக்கு. ஆனா தேடின்னு போகிறன்னா வைர மோதிரத்தையா தேடுவோம்? முதல்ல அந்த பெட்டி கண்ணுக்கு தென்படுறதா அப்படின்னு தானே பார்ப்போம். அந்த மாதிரி இந்த பெட்டி மாதிரி ஜீவாத்மா, அதுக்குள்ள வைர மோதிரம் மாதிரி பரமாத்மா. அப்போ ஜீவாத்மா சாட்சாத்காரம் ஆனால் ஒழிய பரமாத்மாவை சாட்சாத்கரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது அத்தியாயத்திலே பக்தி யோகம் பண்றதுக்கான தகுதியை கொடுக்கக்கூடியதான ஆத்ம தரிசனத்துக்கு சாதனம் ஞான யோகம் சாதிச்சார். அந்த ஞான யோகம் கைகூடணும்னா கர்மயோகம் இருந்தாலொழிய ஞான யோகம் கைகூடாது. அதனால அந்த கர்மயோகத்தை பத்தி இந்த மூன்றாவது அத்தியாயம் தொடங்கி ஆறாவது அத்தியாயம் முடிவு பரியந்தம் அந்த கர்மயோகத்தினுடைய முறைகளை, அதை செய்யும் விதத்தை மிக விரிவாக உபதேசிக்கிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்.
அதுல முதல் ஸ்லோகமா ஜயசி சேத் கர்மணஹ தே மதா புத்தி ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரே மா நியோஜயசி கேசவ व्यामिश्रेणेव वाक्येन बुद्धिं मोहयसीव मे तदेकं वद निश्चित्य येन श्रेयो अहम् आप्नुयाम्. हे जनार्दन, ஜன்மங்களை திரும்ப திரும்ப இறந்து பிறப்பதை போக்கடிப்பவனே. புத்தி, இந்த அறிவானது, ஞானமானது, கர்மணஹா, கர்மாவை காட்டிலும், ஜாயசி, வசந்ததாக, தே, உன்னுடைய மதாட்சேத்து, அது உன்னுடைய மதமாக இருக்கிறது. கேசவ, பிரம்மருத்ராதிகளுக்கும் ஈஸ்வரனே. கிம், அப்படி இருக்கும்போது, கிம், எதற்காக, மாம், அர்ஜுனனான அடியேனை, கோரே கர்மணி, கொடியதான அந்த கர்மயோகத்திலே நியோஜயசி, நீ ஏவுகின்றாய். வியாமிஸ்ரேன, ரெண்டு பட்சங்களும் கூடியதான கலப்பான, வாக்கியன, அப்படிப்பட்ட அந்த சொற்களாலே, மே, அர்ஜுனனான அடியேனுடைய புத்தியை மோகயசீவ, அது குழப்புகிறது, தெளிவற்றதாக ஆக்குகிறது. ஏன, எதனால், அகம், அடியேன், நிச்சித்ய, இதுதான் சரியான உபாயம் என்று மிக தெளிவாக அறிந்து கொண்டு, ஸ்ரேயா, அந்த சிறந்த ஸ்ரேயஸை, ஆப்னுயாம், அடைவேனோன்னு கேட்கிறோம். கண்ணா, கர்மயோகத்தை விட ஞான யோகம்தான் சிறந்ததுன்னு நீ திருவுள்ள பற்றினாயே. ஆனால் சிறந்த ஞான யோகத்தை செய் என்று அடியேனை நியமிக்காமல் தாழ்ந்ததான கர்மயோகத்தை பண்ணும்படி நீ திரும்ப திரும்ப நியமிக்கிறாயே, அதனுடைய தாற்பயம்தான் என்ன? அதுக்கு மேலே கர்மயோகம் கோரமானது. கோரம்னா பிராணிகளுக்கு ஹிம்சையை விளைவிக்கின்றதனாலே நரகத்தை உண்டு கொள்ளுமோ என்பது அர்த்தமல்ல. உன் உபதேசத்தினாலே யுத்தத்தில் ஹிம்சா தோஷம் இல்லை என்று நானும் அறிவேன். அந்த தெளிவு எனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. ஆத்ம சாட்சா்காரத்துக்கு சாதனமான இந்த ஞான யோகமானது கண், காது முதலிய வெளி இந்திரியங்களையும் மனசையும் மற்ற விஷயங்களிலிருந்து திசை திருப்பி அவற்றை ஆத்மாவிடமிருந்து செலுத்துவது. கர்மயோகம் என்பது இந்திரியங்களை இதர விஷயங்களில் ஈடுபடுத்துவது. அதாவது யாகம் செய்பவன் தன்னுடைய வாயினாலே மந்திரத்தை சொல்ல வேணும், கையினாலே ஆகியம், அதாவது நெய் முதலிய ஹவிசுக்குள்ள பொருள்களை அக்னியிலே ஹோமம் பண்ணணும், காதினாலே வேத பாராயணம் முதலியவற்றை கேட்க வேணும். இப்படி எல்லா இந்திரியங்களையும் சாஸ்திர சம்மதமான ஒரு செயலிலே ஈடுபடுத்த வேணும். ஆகையினாலே இந்திரியங்களை மற்ற விஷயங்களிலிருந்து திருப்புவதனாலே நிலை பெறுகின்ற ஞான யோகத்துக்கு இந்திரியங்களை மற்ற விஷயங்களிலே செலுத்துகிறதான கர்மயோகம் எப்படி உதவி புரிய முடியும்? அது எப்படி
ஞான யோகத்தை அடைவதற்கு கர்மயோகம் ஒரு சாதனமாக ஆகும். ஞான யோகத்தை விரும்புபவன் அதற்கு பிரதிபந்தகமான கர்மயோகத்தை செய்வது எவ்விதம் உச்சிதமாகும். ஆகையினாலே நீ சொல்லுவது பரஸ்பரம் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றதான ஒரு விஷயம் என்பதை அடியேனுடைய அல்ப புத்தி அடியேனுக்கு சொல்றது. பரம தயாளுவான காரணிகனான ஹே கிருஷ்ணா, நீ உண்மையிலேயே அடியேனுக்கு மோகத்தை உண்டு பண்ண மாட்டாய். எனக்கு எது நல்லதோ அதுதான் நீ நிச்சயமா சொல்வ அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும். அதனால என் மனசுல இருக்கிற இந்த குழப்பம் கலக்கமானது தெளியும்படி, அது தீரும்படி அடியேனுக்கு மேலும் உபதேசிக்க வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார். கோரமான கர்மயோகத்திலே எதற்காக என்னை ஏவுகிறாயின்னு அர்ஜுனன் கேட்டானே, எதுக்காக அப்படிங்கறத எதை மனசுல வச்சுட்டு கேட்டான்னு அத்தி அற்புதமாக 5 விஷயங்களை நம் சுவாமி தேசிகன் தன்னுடைய தாத்பரிய சந்திரிகையிலே ரொம்ப விசதமா அதி ஆச்சரியமா அருளி செய்திருக்கார். அத முதல்ல ஒன்னொன்னா எண்ணிருப்பார். மிகவும் சிறந்ததான ஞான யோகம் இருக்கும் போது தாழ்ந்ததான கர்மயோகத்தை செய்ய தூண்டுவது அது உன்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக அப்படின்னு என்னால கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா என்னால உனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் இல்லை. நீ அனைத்தும் சமர்த்தியாக நிரம்ப பெற்றவன், அவாப்த சமஸ்த காமம். அதனாலே உனக்கு புதுசா என் மூலமா அடைய வேண்டியதுங்கிறது ஒன்றும் இல்லை. அடியனுக்கு இந்த பிறவியிலேயே சில நற்பலன்களை கொடுக்க வேணும் என்று நீ நினைக்கிறாயோ என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அங்க அர்ஜுனன் சம்போதனம் பண்றான், ஹே ஜனார்தனன், பிறவிகளை போக்கடிப்பவன் தானே ஜனார்தனன். அதனாலே இம்மை பலன்களை கொடுப்பவன் என்று அர்ஜுனன் எண்ணவில்லை என்பதை கிருஷ்ணான்னு சொல்றதை காட்டிலும், கேசவான்னு சொல்றதை காட்டிலும் ஜனார்தனகான்னு சம்போதனம் பண்ணிருக்கிறதுனால அங்கே இம்மை பலன்களை எம்பெருமான் அவனுக்கு சொல்லவில்லை என்பதை அர்ஜுனனே உணர்கிறான். சரி, என்ன ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றி அர்ஜுனனான என் மூலமாக இந்த பூபாரத்தை கொடுக்கக்கூடிய துரியோதனால நீ அழிக்க முயல்கிறாய் என்றும் என்னாலே நிச்சயமா சொல்ல முடியல. ஏன்னா சரணாகதனான அடியேனை பிரம்மருத்ரர்களுக்கும் தந்தையான நீ கட்டாயம் ஏமாற்ற மாட்ட. இந்த ஸ்லோகத்தில் உள்ள கேசவை என்பதற்கு பிரம்மருத்ரர்களை படைத்தவன் அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? கஹா ஈசஹா அவஹா இதி கேசவா. கேசவ சப்தத்தை கஹா என்ற பிரம்மாவையும் ஈசஹா என்ற சிவனையும் அவஹா காப்பாற்றுபவன். ஏன்னா அவஹா என்பது ஒரு தாத்து, அவரக்ஷணேன்னு தாத்து. அந்த ரக்ஷனை காப்பாற்றுவது என்பது அவன் பொருள். அப்போ நான்முக பிரமனையும் பரமேஸ்வரனான சிவனையும்
ரட்சிப்பவன் எம்பெருமான் அப்படிங்கிறது கட்டாயம் அந்த கேசவ சப்தத்தினாலே இங்கே அர்ஜுனன் குறிப்பிடுகிறான். அதனால நீ என்னை ஏமாத்துறங்கிறதும் என்னால துரியோதனர்களை அழிப்பதற்காக என்னை ஒரு கருவியாக என்னை ஏமாற்றி யுத்தம் செய் என்று பயன்படுத்தி கொண்டு பண்ணுகிறாய்னு சொல்ல முடியாது. நீ நினைச்சேன்னா ஒரு க்ஷணத்துல எல்லாரையும் ஒன்னாக அழிச்சுக்க முடியும். ஏன்னா நீ பிரம்மருத்ரர்களையே படைத்தவன், உன்னால ஆக முடியாதுன்னு இல்லை. அதுக்கு மேல 4வது விஷயமா, இந்த ஆத்மாவை காண்பதான ஆத்ம தரிசனத்தினுடைய பலன் சீக்கிரமாக அடியேனுக்கு கிடைக்க வேண்டும் என்பதனாலே இந்த உபதேசமோ என்றும் அடியேன் நினைக்க முடியல. ஏன்னா ஞான யோகம்தான் சாட்சாத்தான பலனுக்கு காரணம் என்று உன் திருவாக்கினாலேயே நீ திரும்ப திரும்ப சொல்லுகிறாய். இந்த கர்மயோகமானது ஞான யோகத்தின் மூலமாகத்தான் காரணம் என்பதை நீயே அருளி செய்திருக்கிறபடியினாலே கர்மயோகத்தினாலே ஒரு சீக்கிரமான பலன் கிடைச்சதா எங்கேயும் நான் பார்க்கல. சரி, அர்ஜுனனான அடியேனுடைய சௌகரியத்துக்காக இதை சொல்றையோ அப்படின்னு நினைச்சா, அந்த கர்மயோகத்தை அடியேன் பண்ணாமல் போனால் ஏற்படும் தோஷங்களை விலக்குவதற்காக நீ எனக்கு இப்படி உபதேசிக்கிறாயோ என்றும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியல. அதை என் மனசு ஏற்றுக்கல. அடியேனுடைய புலன்கள், அதாவது இந்திரியங்களை மற்ற விஷயங்களிலிருந்து விலக்கி அடியேன் சம்பாதிக்க வேண்டியதான ஆத்ம தரிசனத்துக்கு இந்திரியங்களை இதர விஷயங்களிலே செலுத்துகிறதான கர்மயோகம் எதிரடையா இருக்கு, விருத்தமா இருக்கு. ஆத்ம தரிசனத்தை விரும்பும் அடியேனுக்கு கர்மயோகத்தினாலே என்ன சௌக்கியங்களைய போறது? அதை செய்யாம போனா என்ன பெரிய அனர்த்தம் அடியேனுக்கு உண்டா போறது? ஒன்னும் இல்லையே. அதனால நீ ஏன் பண்ண சொல்றேன்னு எனக்கு புரியலையேன்றோம். அப்புறம் சரி, லோக சங்கிரகத்துக்காக அர்ஜுனன் கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனன் பண்ணா அதனால எல்லாரும் பண்ணணும், அப்படியே ஃபாலோ பண்ணுவா அப்படின்றதுக்காக நீ எனக்கு சொல்றையோன்னு பார்த்தா, அதுக்காக என்ன கர்மயோகத்தை பண்ணுன்னு நீ சொல்றையோ அப்படின்னு நினைச்சு யோசிச்சு பார்த்தேன். அதுவும் இல்லை. ஏன்னா மற்றவாளுக்கு கர்மயோகம் ஆத்ம தரிசன விரோதி என்ற தத்துவத்தை உபதேசிக்கிறதான உனக்கு ஒரு தகுந்த முறையா இருக்கும். அப்போ உன் திருவாக்கினாலேயே மம பிராணாகி பிராணாகி பாண்டவகான்னு அர்ஜுனன்கிட்டயே துரியோதனன்கிட்டயே சொன்னவன் இல்லையா நீ? எனக்கு பிராணனை விட மேம்பட்டவர்கள் பாண்டவர்கள்னு சொன்னவன் இல்லையா? அதனால உனக்கு பிராணனாய் இருக்கிற அடியோங்களை பற்றி உன்னாலேயே பேசப்பட்ட இப்படிப்பட்ட நாங்கள் உன் திருவுள்ளம் இல்லாததான கர்மயோகத்தில் என்ன தயவு பண்ணி ஈடுபடுத்தாதேயே அர்ஜுனா அப்படி கிருஷ்ணான்னு அர்ஜுனன் காட்டுறான் கிருஷ்ணனை. இதுல நல்ல முக்கியமான அம்சத்தை இங்க என்ன சொல்றாருன்னா, ஞான யோகம் தி பெஸ்ட்னு இருக்கும்போது எதுக்காக என்ன கர்மயோகம் பண்ண சொல்ற அப்படின்னு முதல் கேள்வி. சரி, கர்மயோகத்தினால எனக்கு இக வாழ்விலே பிரயோஜனம் கொடுக்கறதுக்காக நீ சொல்றியோ அப்படின்னு என்னால எடுத்துக்க முடியல. ஏன்னா நீ ஜனார்தனன், மறுமையை கொடுப்பவன், அதனால பிறவியை போக்கடிப்பவன் தானே அர்த்தம். அதனால அதை நீ சொல்லலேன்னு தெரியும். சரி, என்ன ஏதோ ஒரு உபதேசத்தினாலே ஏமாத்தி
என்னுடைய பான பிரயோகத்தினாலே பூபாராதிகளான அந்த துரியோதனாளிகளை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கேசவங்கிற பதத்தை அர்ஜுனன் பிரயோகப்படுத்துறதுனால பிரம்ம ருத்ராதிகளையும் படைத்தவன் சொன்னா இந்த பூபாரத்தை துரியோதனாதிகளை கொல்வது என்பது அவனுக்கு ஒரு பொருட்டே அல்ல. சரி, ஆத்ம சாட்சா்காரமாகிற பலன் அடியனுக்கு சீக்கிரம் கிடைக்கிறதுக்காக இது நீ சொல்றையோன்னு யோசிச்சு பார்த்தா அதுவும் இல்லையே தோன்றும். ஏன்னா ஞான யோகம் தானே சாட்சா்காரத்துக்கான ஒரு சாதனமா இருக்கிறது, காரணமா இருக்கிறது. அதை விட்டுட்டு நீ கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்றதுனால இந்த ஞான யோகமாகிற பலன் அடியனுக்கு சீக்கிரம் கிடைக்காதுன்னு தான் அடியனுக்கு தோன்றது. சரி, என்னுடைய சௌகரியத்துக்காக என்னுடைய நன்மைக்காக நீ சொல்றையோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா கர்மயோகம் ஆத்ம தர்சனத்துக்கு இந்திரியங்களை மற்றவளத்திலே செலுத்துவதான கர்மயோகம் ஒரு காலம் பிரயோஜனப்படாதுன்னு எனக்கு தோன்றது. இல்ல உன் உபதேசத்தினாலே நான் வில்லை எடுத்து சண்டையிட்டு இந்த கௌரவர்களை அழிப்பேனே, ஆனால் அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு கர்மயோகம் ஆத்ம தர்சன விரோதி என்ற தத்துவத்தை உபதேசிக்கிறது தானே கிரமமா இருக்கும். ஏன்னா மம பிராணாகி பாண்டவான்னா சொன்ன துரியோதனன், அதன்னு நான் மறக்கலையே. அப்போ உனக்கு கர்மயோகத்துல கொஞ்சம் கூட திருவுள்ளமில்லைங்கிறது நன்னா தெரியுது. இருந்தாலும் அப்படிப்பட்ட கர்மயோகத்திலே அடியேனை ஈடுபடுன்னு ஏன் வற்புறுத்துகிறாய் அப்படின்னு கேட்கிறான். இது விசிஷ்டாத்வைதபரமான நம் சுவாமி தேசிகன் பறக்க வியாக்கியானம் பண்ணிருக்கிறதான அர்த்தம். ஆதிசங்கர பகவத்பாதா ஞானம் கர்மம்னு ரெண்டு, ஞான யோகம் கர்மயோகம், அந்த ரெண்டும் கூடி ஒன்று சேர்ந்து முக்திக்கு சாதனமாக ஆறதுனால தர்மத்தை காட்டிலும் ஞானம் மேலானது என்று கர்மத்தினின்றும் ஞானத்தை பிரிக்கிறது எப்படி பொருத்தும், அது எப்படி பொருத்தமாகும் தான் அர்ஜுனன் கேட்கிறான். மேலே கர்மத்தை காட்டிலும் ஞானம் நன்மை பயக்க வல்லதுன்னு சொன்னையே, அப்போ நன்மை செய்யாததான அந்த கர்மயோகத்தை நான் ஏன் பண்ணணும், அதை பண்ணுன்னு எனக்கு ஏன் உபதேசிக்கிற அப்படின்னு கேட்டான் அர்ஜுனன். பகவான் தெளிவாக எந்த விஷயத்தையுமே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நெருக்குன்னு சொல்றவன். அப்படி இருக்கிறவனால மந்த புத்தியான அர்ஜுனனான எனக்கு பகவான் வார்த்தையாய் ஒரு மலப்பு தோன்றதே. அப்போ என்னுடைய புத்திய மயக்கிறதுக்காக நீ சொல்றியா, இல்ல மந்தமதியான அடியனுடைய மன மயக்கத்தை நீ போக்குறதுக்கு சொல்றியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. ஞானத்தை அனுஷ்டிப்பது என்பது வேறு, கர்மத்தை அனுஷ்டிப்பது என்பது பெரிதொன்று. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது, நேர் எதிரடையானது. அதனால எதுக்காக இந்த ஞான யோகத்தை விட்டுட்டு, ஞான யோகத்தினாலதான் ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்லிட்ட, அப்போ அந்த ஞான யோகத்தை பண்ணுன்னு என்ன விதிக்காத, எதுக்காக போய் கர்மயோகத்தை பண்ணுன்னு இப்ப சொல்றேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டான்னு அத்வைதத்துல. துவைதத்துல ஹே ஜனார்தனா, ஜனனத்தையும் மரணத்தையும் நாசம் பண்றவனே, துஷ்ட ஜனங்களை நிரசிப்பவனே, ஞானமானது கர்மாவை காட்டிலும் வசந்தது என்றுடைய உன்னுடைய அபிப்பிராயம் என்பதிலே சந்தேகம் இல்லை.
அப்படி இருக்கும்போது பிரம்மருத்ர நியாமகனான நீ அர்ஜுனனான அடியேனை கர்மாவிலே இடி என்று ஏன் ஏவுகிறாய்? அதிலும் ராகத்வேஷன் இவற்றுடன் கூடிய பயங்கரமான கர்ம யோகத்தை பண்ணுன்னு என்னையே நீ ஆணையிடுகிறாய். சந்தேகத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளாலே என்னுடைய புத்தியை இதுவோ அதுவோ என்று மனம் ஒரு குரங்கு மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல தாவும்படியாக நீ ஆக்கிட்டியே. நான் இதனாலே நன்மையை அடைவேனா, அதை எவ்விதம் அடைவேன் என்பதை உன் திருவாக்கினாலேயே நீ ஸ்பஷ்டமா ஏதாவது ஒன்ன தீர்மானம் பண்ணிட்டு எனக்கு நீ உபதேசிக்க வேணும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கலாம். இதுக்கு பகவான் இப்போ அர்ஜுனுடைய இந்த 2 ஸ்லோகத்தினுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்றார். லோகே அஸ்மின் திவிவிதா நிஷ்டா புரோ புரோக்தா மயா அனக ஞானயோகேன சாங்க்யானாம் கர்மயோகேன யோகினாம். ஹே அனக, பாபம் கிஞ்சித்தும் இல்லாதவனே, அபகத பாப்மாவே, அஸ்மின் லோகே, இந்த உலகத்திலே, புரா முன்னாலே, மயா அடியேனால், திவிதா நிஷ்டா 2 வித நிலையை, புரோக்தா பிரவச்சனம் பண்ணப்பட்டது. அதாவது கர்மயோகம் என்றும் ஞான யோகம் என்றும் 2 சொல்லப்பட்டது. சாங்கியானம் ஆத்ம ஞானம் பரிபூரணமாக பெற்று ஞான யோகத்துக்கு அதிகாரியானவர்களுக்கு ஞான யோகேன ஞான யோகத்தை கொண்டும் யோகினாம் முதலில் அதை அடைய வேணும் என்று அதிலே இடுபவர்க்கு கர்மயோகாதி அதிகாரிகளுக்கு கர்மயோகேன கர்மயோகத்தை கொண்டும் சொல்லுகிறேன். அர்ஜுனா, நான் ரொம்ப தெளிவா விளக்கமா ஒண்ணுக்கொண்ணு எந்த விதமான முரண்பாடு மற்றபடி உனக்கு உபதேசிச்சேன். நீ சரியா புரிஞ்சுக்கல. மறுபடியும் இன்னும் விளக்கமா உனக்கு புரியும்படியாக சொல்றேன் கேளு. இந்த லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் எல்லா விதத்திலேயும் ஒரே ரீதியிலே இருக்கிறது இல்ல. இன்னும் விரிவா சொல்றேன் கேளு. இந்த லோகத்திலே இருக்கிற எல்லாரும் அவனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு மற்றவனுக்கு தெரியாது. ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது, இன்னொருத்தனுக்கு பிடிக்கிறது மற்றவனுக்கு பிடிக்கும். இதனாலே நான் கர்மயோகம் ஞான யோகம் 2 உபாயங்களையும் முன்பே, அதாவது சிருஷ்டி காலத்திலேயே சொன்ன தெளிவாக சொல்லி இருக்கிறேன். மோட்சத்துல யாராருக்கு ஆசை இருக்கோ எல்லாரும் ஆரம்பத்திலேயே ஞான யோகத்தை டைரக்டா பண்ண முடியாது. ஜன்மாந்திர பாக்கியத்தினாலே விஷய சாபல்யம் இல்லாமல் சாந்தமான மனசு யாருக்கு இருக்கோ அவர்களே ஞான யோகத்துக்கு அதிகாரிகள். சிற்றின்பங்களிலே நசையுள்ள சஞ்சல புத்திகள் உடன் கூடிய ஜீவாத்மா கர்மயோகத்துக்குத்தான் அதிகாரி, அவன் ஞான யோகத்துக்கு அல்ல. மேலும் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் புரியறதுக்காக. ஒருத்தன் ஒரு ஸ்கூலுக்கு போனான். அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியார பார்த்து, சரி இந்த ஸ்கூல்ல
எத்தனை கிளாஸ் இருக்குன்னு கேட்டான். அப்பா இது எலிமெண்டரி ஸ்கூல்ப்பா, இதுல 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்குன்னாரு. சரி எதுக்குப்பா அதை கேக்குறேன்னா, இல்ல என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும் அதுக்காக அப்படின்னா. சரி அப்படின்னு அந்த வாத்தியார் அந்த பையனை சில கேள்வி கேட்டார். அவனுக்கு ஒன்றும் தெரியல. அப்போ அவனை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல போட்டுட்டார். அந்த பையனுடைய தோப்பனா வந்து கேட்டானே, அவன் அந்த வாத்தியார பார்த்து, உன்னுடைய ஸ்கூல்ல தான் 5 கிளாஸ் இருக்கணும், ஃபர்ஸ்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் இருக்கணும், என் பிள்ளைய நேரா 5th ஸ்டாண்டர்ட்ல போட்டா எதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிட் பண்ணிருக்கே அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல 5வது வரையில் இருக்கிறதுங்கிறது அவனுக்கும் தெரியும், அந்த வாத்தியாருக்கும் தெரியும். தவிர ஓம் பிள்ளைக்கு 5வது வகுப்பு தகுதி இருந்தா 5வதுல சேர்த்துப்பேன். ஆனால் அவனுக்கு அறிவே இல்லை, தகுதி இல்லை. அதனால முதல் கிளாஸ்ல போட்டிருக்கேன் அவனை. அப்ப அவன தகுதிக்கு தகுந்த மாதிரி தானே சேர்க்கணும். அதனால இங்கே இந்த கர்மம் ஞானம் என்பது இப்படித்தான். கர்மம் என்பது 1ஆம் கிளாஸ், இந்த ஞானம்ங்கிறது 5ஆம் கிளாஸ். புரியுதா அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் கொண்டேன் அப்படின்னா எனக்கு புத்தி இல்லைன்னு சொல்றேன் கிருஷ்ணன். நான் திருப்பி இப்போ எல்லாருக்கும் எல்லா விதமான அறிவும் இருக்கும்னு அர்த்தம் இல்லை. ஒருத்தன் மேத்தமேட்டிக்ஸ்ல பிஹெச்டி பண்றான், அதனால நீ வெறும் மாஸ்டர் டிகிரி தாண்ட, வெறும் இதுதான் பேச்சுலர் டிகிரி தான் மெடிசன்ல, எம்பிபிஎஸ் தான் நீ. நான் வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணி அதுக்கு மேல பிஹெச்டியும் பண்ணியிருக்கேன், உன்னை விட அதிகம் படிச்சுவேன். அதனால நான் மருந்து கொடுக்குறேன்னு அவனால நோயாளியை ட்ரீட் பண்ண முடியுமா? இல்ல. இந்த பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன் ப்ரூவ் பண்றதா தேரத்தெல்லாம் இவன் இந்த எம்பிபிஎஸ் டாக்டர் என்னன்னு கூட தெரியாத அவனால் தெரிஞ்சுக்க முடியுமா? அதனால புத்தி ஒருத்தனுக்கு இருக்கு இல்லைங்கிறது இல்லை, அவனுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு ஞானம்ங்கிறது தான் முக்கியமே தவிர, இப்போ இந்த கர்ம யோகம்ங்கிறது ஒரு பேசிக்கப்பா. இப்போ ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஒருத்தன் வக்கீல் ஆகணும்னு ஆசைப்படுறான், ஒருத்தன் சிஏ பண்ணணும்னு ஆசைப்படுறான், இன்னொருத்தன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்படுறான். ஆனா அதுக்கு தேவையான அந்த சப்ஜெக்டுகளை அந்த +2ல எடுத்து பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானே அவன் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்லயோ இல்ல ஒரு டிகிரி காலேஜ்லயோ சேர முடியும். நான் SSLCயே பாஸ் பண்ண மாட்டேன், +2வே பாஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கொடு, மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கொடு, பிஎஸ்சியில அட்மிஷன் கொடு அப்படின்னா எவனாவது கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி இருக்கு நீ கேட்கறது அப்படின்னு. இது கிருஷ்ணன் சொல்லல, அப்படின்னு சொன்னதா நம்ம சொன்னாதானே புரியும். அதுக்காக பகவான் எப்போதும் ரொம்ப தெளிவாதான் பேசலாம். ஆனால் மந்த மதி படைத்த நமக்கு அதிலே சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் 2 பேருக்கு வருது, 2 பேருக்கு கண்டிப்பா வராது.
என்ன இந்த சப்ஜெக்ட்னு தெரியாதவனுக்கு அந்த சப்ஜெக்ட்ல சந்தேகம் வரும். நிர்மூலனுக்கு சந்தேகம் வரப்போறது. அந்த விஷயத்த சந்தேகம் வர கற்றுக்கொண்டவன் இருக்கான, எந்த டவுட்டும் இல்லாத கற்றுண்டவன் இருக்கான, அவனுக்கு சந்தேகத்துக்கு பிரசக்தி எல்லாம் அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இந்த ரெண்டும் கட்டான் நம்மள மாதிரி கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியாது, இதுகளுக்குத்தான் அத்தனை சந்தேகமும் வரும். அதனால நம்மை போன்றவர்களுக்குத்தான் சந்தேகத்துக்கு பிரசக்தி இருக்கு. இந்த அர்ஜுனன் நம்மாளியா, அதனால அவனுக்கு பகவான் மாதிரி தெளிவில்ல. அதனால நம்மள மாதிரி இப்படி சந்தேகமான அவங்க இருக்கான் அப்படின்னு வச்சுக்கணும். பகவான் எவ்வளவு தெளிவாக பேசினாலும் கூட கேள்வி கேட்பவனான அர்ஜுனனுக்கு அவன் சொல்றதெல்லாம் புரியாதனால ஒரு மலைப்பை தோற்றுவிக்கிறது, அவனுடைய மதியை மயக்குகிறது. அப்போ நீ இதுவரைக்கும் என்ன போட்டு குழப்பம் குழப்பிட்ட, குழம்பிட்டியா? இப்போ ஒண்ணு தெளிவா சொல்றேன் கேட்கும். ஞானத்தை அனுஷ்டிக்கிறவன் வேறு, கர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் வேறு. ஒருவனே ஒரே காலத்துல ரெண்டையும் அனுஷ்டிக்க முடியாது. ஏதாவது ஒன்றைத்தான் அனுஷ்டிக்கணும். ஒண்ணு ஞான யோகத்தை அனுஷ்டிக்கணும், இல்ல கர்ம யோகத்தை அனுஷ்டிக்கணும். அப்போ எது அர்ஜுனனுக்கு தக்கது என்று நிச்சயம் பண்றதுல அவனை பற்றி மிக நன்கறிந்த பகவான் கிருஷ்ணனை தவிர வேறொரு சிறந்தவர் இல்லை. அதனால அந்த அர்ஜுனனுக்கு எது நன்மை பயக்கும் என்பதை கிருஷ்ணன் மிக நன்றாக அறிந்திருப்பதாலே நீ கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு அவனை விதிக்கிறார். இப்போ இந்த கர்மயோகமா இருக்கட்டும், ஞான யோகமா இருக்கட்டும், இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடாக தெரிகிறதே, அது லோகத்துல அப்படிதான். ஏன்னா ஆக்கபூர்வமான அறிவியல் பூர்வமான அது proven facts beyond any comprehension, அது கூட கேள்வி கேட்கிறவனுக்கு அப்படிப்பட்டதாய சொல்லும். இப்போ வேதமே எடுத்துக்கொள்ள, 16th centuryல இந்த இந்தியாவுக்கு வந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் நம்ம வேதத்தை ஆராயறேன்னு சொல்லுவோம். அரகுர சம்ஸ்கிருதத்தை வாசிச்சுட்டு கத்துக்கிட்டு அவன் இங்கிலீஷ்ல கண்ணா புண்ணான்னு என்னென்னப்போ எழுதுறோம். முன்னே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், 16th centuryல ரிசர்ச் பண்ணவ the holy book of Hindus called as Vedas, within bracket as Bible to us, is nothing but a bundle of lies. புழுகு மூட்டை பொய் மூட்டை நம்ம வேதத்தை. I see not in one or two places, very often, and in most places, the first sentence is contradicting the second, and the third is contradicting the first and second. இது என்னன்னா,
ஆகாசாத் வாயு வாயோரக்னி அக்னேராபஹ அப்ய பிருத்திவி பிருத்திவியோரோஷதய ஓஷதீபியோன்னம் உபனிஷத் சொல்றது இல்லையா, தைத்திரியம் ஆனந்தவல்லி. அதை பத்தி நோட்ஸ் எழுதுறோம். ஒண்ணு எதிரடையானது. மேல போக போக மூச்சு முட்டுது. ஆகாசத்திலேருந்து வாயு வந்ததுன்னா பூமிக்கு வர்றதுக்கு முன்னால அங்க வாயு ஆகாசத்துல ஜாஸ்தியா தானே இருக்கணும். அது ஏன்டா மூச்சு முட்டுறது? அப்போ உன் வேதம் பொய் சொல்றது. உங்க வேதம் சரி, அத்தான் விடு. வாயோர் அக்னின்னா வாயுவிலிருந்து அக்னி வர்றதுன்னு சொல்றே பாதிகளா? ஏண்டா ஒரு விளக்கு எரியறது காத்தடிச்சுன்னா அணைஞ்சு போடுறத. அப்போ காத்து அக்னிய அணைப்பது எதிரடையான்னா இருக்கு. ஒரு மெழுகு வச்சு பூணு ஊதினா அணைஞ்சு போடுறத. அப்போ எதிரடையான குணம் உள்ளது. அதிலேருந்து அந்த காத்துல அக்னி வந்திருக்குன்னு சொல்றியே, இதை விட பெரியவன் ஒயிட் பிளாக் லை இருக்கான்னு இல்லையே அப்படின்றோம். அட இதையாவது ஒத்துக்கலாம்னா போனா போறது விடலாம். அக்னேராபஹா, இந்த அக்னியில இருந்து ஜலம் வந்ததுன்றது வேதம். ரெண்டுக்கும் எதிரிட. இந்த ஜலத்தை சுண்டடிக்க வத்தடிக்கிறது இந்த அக்னி. அந்த அக்னியிலேருந்து எப்படி ஜலம் வந்திருக்க முடியும் அப்படின்னுட்டு ரொம்ப மேல 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 கேள்வி கேட்டு இட்ஸ் நத்திங் பட் அ பண்டில் ஆஃப் லைஃப்ஸ்னு கடைசியில கொண்டு போய் அவனுடைய ரிசர்ச் முடிச்சுன்னு போனானுங்க. ஆனால் பின்னாலே வந்த சயின்டிஸ்ட் எல்லாம் ஒவ்வொருத்தனா அதை அலசி ஆராய்ச்சி பார்த்து அதுக்கப்புறம் வேதம் சொல்றது 100% உண்மை, நாம தான் அதை சரியா தெரிஞ்சுக்கலேன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டு now most of the foreigners, especially Western people, are doing ரொம்ப விக்ரஸா ரிசர்ச் பண்றாங்க வேதத்தை. whether they can get some good clues out of it. இன்னைக்கு நிலைமை அது. அதனால ஒரு காலகட்டத்துல 18th 19th செஞ்சுரிஸ்ல 16th செஞ்சுரிஸ்ல எதெல்லாம் நம்மள கேலி பண்ணானோ கிண்டல் பண்ணானோ அதெல்லாம் உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஒரே சின்ன உதாரணம், ரொம்ப அதிகமா போக வேண்டாம். வாயோர் அக்னி, வாயுலேருந்து அக்னி வந்தது அப்படின்னு சொன்னதுக்கு சிரிச்சவன் இன்னைக்கு நிதர்சனமா ஒரு ஆத்துலேயும் நமக்கு ஃபியூயலுக்கு ரிசோர்ஸ் என்ன? அந்த கேஸ் சிலிண்டர் தானே. அது பேரே கேஸ் சிலிண்டர்னு சொல்றோம். எல்பிஜி, லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் தானே சொல்றோம். அப்போ அந்த கேஸ் தானே பர்னர்ல அங்க ஃபயரா எரியுது. அப்ப வாயோ அக்னி வேதம் சொன்னது என்னையா தப்பு சொல்லு. நீ புரிஞ்சுக்கல. இந்த கன்வர்ஷனை அன்னைக்கே வேதம் சொல்லிடுத்து. அது உனக்கு 19th செஞ்சுரியில கண்டுபிடிச்சு 16th 17th செஞ்சுரிஸ்ல அது பொய்ன்னு சொல்ற. சரி, இப்போ வாயுலேருந்து அக்னி சம்பந்தத்தினாலே ஜலம் வந்ததுன்னு வேதம் சொல்றது, அதையும் பொய்ன்னு அதுக்கப்புறம் சயின்டிஸ்டே அதை ப்ரூவ் பண்ணலாம். 2H2 plus O2 gives 2H2O empirical formula. கெமிக்கல் இன்ஜினியர் இருக்கிறதுனால ரொம்ப அதை சும்மா சொல்ல முடியும் வேண்டாம். எல்லாருக்கும் அது எவ்வளவு புரியும் தெரியல. அப்போ 2 மாலிகூல் ஹைட்ரஜன் 1 மாலிகூல் ஆக்சிஜனோட சேர்ந்தா 2 மாலிகூல் வாட்டர் கிடைக்கும். இது எம்பிரிக்கல் ஃபார்முலா. 2H2 plus O2 gives 2H2O. அதே வாட்டரை ஹைட்ரலைஸ் பண்ணா
H2ஆவும் ஹைட்ரஜனாவும் ஆக்சிஜனாவும் கூட தெரியும். இது இன்னைக்கு எல்லாம் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ். ஒரு காலத்துல அதை புரிஞ்சுக்காத பண்ட்ல ஃபிளைஸ் நம்மளை எத்தனை வாங்கி எரிபடாது பாருங்க. இன்னும் ஒரே 1% தான் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ் நம்ம வேதத்துல சொல்றது. இன்னும் 99% இஸ் ஸ்டில் நாட் ஃபவுண்ட். இன்னும் யாரும் அது கண்டுபிடிக்கல. இங்க என்ன ஆயிடுத்துன்னா, அந்த காலத்துல அது அந்த வழிமுறைகளோ இதையோ எழுதி வைக்காது போயிட்டா. ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சது. அதனால அதை பட்டோரப்படுத்தணும்ல. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்கோ சிப்போ ஒன்றும் கிடையாது, மெமரி கார்டு கிடையாது. அதனால சேவ் பண்ணி வைக்க முடியல. அந்த காலத்துல அந்த தாளபத்திரத்துல எழுத்தாணி கொண்டு எழுதணும். அது ஏதாவது நெருப்பு இருப்பு குச்சின்னா அந்த இதுவும் சேர்ந்து எரிஞ்சு போடும், அது கிடைக்காது. இப்படியே நிறைய போட்டு நமக்கு. எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொன்னா, முதல்ல காரண காரியங்களை விளக்கும் போது அதுக்கு எதிரடையா தோணும் மனுஷனுக்கு. அது மனுஷ சுபாவம். ஏன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டு கேட்டு கேட்டுத்தான் அதனுடைய ஒரு விளக்கத்தை நாம் பெற முடியும். அந்த விஷயத்துலதான் அர்ஜுனன் விடாத கிருஷ்ணனை கேட்டுட்டே வரான். என்ன எம்பெருமான் பெருமாள், பெருமாள் சொல்றது சிஷ்யன், ஆச்சாரியன் சொல்றது கிருஷ்ணன் சேர்ந்தது. சிஷ்யத்துவ அதிமானத்துவம் பிரம்மன் 2வது அத்தியாயத்தில் பார்த்தோமோ. அப்போ அந்த 2வது அத்தியாயத்துல நாம ஆச்சாரியம் எடுத்துனா என்ன சிஷ்யனா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அப்புறம் வாத்தியார ரெஃப்யூட் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னடா சிஷ்யன் நீன்னு. அது இல்ல, நமக்காக நாம் விஷயங்களை கருத்தூன்றி தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக இந்த கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக நிறைய அத்தியாயங்கள் வருது. அதனால இந்த கர்மயோக ஞான யோகத்தினாலேதான் ஆத்ம சாட்சா்காரம் ஆகும்னா, இந்த கர்மயோகத்தை பண்ணுன்னு என்ன சொல்றையே நான் ஏன் பண்ணணும்? இந்த கர்மயோகத்தினாலே ஆத்ம சாட்சா்காரம் எனக்கு கிடைக்க போறது இல்லை. எதால கிடைக்காதோ அதை என்னத்துக்கு மெனக்கட்டு பண்ணணும்? நான் ஞான யோகத்தை கஷ்டமா இருந்தா கூட அதை ஆரம்பிச்சு பண்ணேன்னா ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஆத்ம சாட்சா்காரம் கிடைக்குமே. அப்போ அந்த கர்மயோகத்தை பண்ணு, ஞான யோகத்தை பண்ணாதேன்னு சொல்றையே கிருஷ்ணா, எனக்கு ரொம்ப குழம்பு வருது, என் மனசை நீ தெளிவுபடுத்து அப்படின்னு சொன்னான். அதுக்கு பகவான் சொல்ற, உனக்கு விஷய சாபல்யம் இருக்குடா, நீ ஞான யோகத்தை பண்ண முடியாது. உன் மனசு ஒரு சின்ன விஷயம் எதிர்த்தாப்புல பீஷ்மரையும் துரோணரையும் பார்த்த உடனேயே இவாளை கொன்னுதான் நமக்கு இந்த ராஜ்யம் வேணுமா வாண்டாமான்னு வெளில கீழே போட்ட வண்டானி. ஒரு ஸ்திர புத்தி இல்லையே உனக்கு மைண்ட்ல. போருக்கு புறப்படுறதுக்கு முன்னால உங்க அண்ணாட்ட என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்த? என்னோட வாங்கோ, நான் ஒத்தனே போறோம், எல்லாரையும் நான் துவம்சம் பண்ணி விடுறேன்னு வீராவேசம் பேசிட்டு வந்திய. அப்போ எங்கடா போச்சு? கௌரவர்கள் 2 நாளைக்கு முன்னாலேயே உங்ககிட்ட சொல்லிட்டாலும் பீஷ்மர் தான் படை தளபதியா இத தலைவரா இருந்து அக்ராசனரா இருந்து படை நடத்த போறாருன்னு, துரோணரும் அதுல சண்டை போட போறாருன்னு தெரியுமோனோ. அன்னைக்கு எங்கடா போச்சு உனக்கு புத்தி? இன்னைக்கு அவளை எதிர்த்தாவளை பார்த்துட்டு மாட்டேன்னு சொல்றிய. அன்னைக்கு தெரியாத இன்னைக்கு என்னமோ புதுசா உனக்கு தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஏற்கனவே நீ நன்றாக அறிந்த விஷயத்திலேயே நீ குழம்பி போறையே, அதனால நீ குழப்பவாதி.
உன் மனசு ஸ்திரமா இல்ல. முன்னுக்கு பின் நான் சொல்றது முரண்னு சொல்ற இல்ல, நீ முன்னுக்கு பின் முரணாக செயல்படுகிறாய். அதனால உனக்கு அது அப்படி தோன்றது. அது எப்படி? நான் முன்னுக்கு முன்னா செயல்பட்டாலும் தோன்றது எப்படி தோணுமான்மா? ஒரு முதிர்ந்த நோய் கொண்டவனான காமால கண்ணனுக்கு இந்த காமால நோய் முதிர்ச்சியான நிலைமை. அவனுக்கு ஸ்வேதவர்ணத்துல இருக்கிற க்ஷீரத்தை பார்த்தா கூட, வெளுப்பான பாலை பார்த்தா கூட பீதமா மஞ்சளா தான் தெரியும். இது பால்ல தோஷமா இல்ல அந்த பாக்குறவனுடைய இதுல தோஷமா? அவன் போன வாரம் வரைக்கும் பால் வெள்ளையாதான் பார்த்துட்டு இருந்தான். இப்ப மஞ்சகமால மஞ்சளானால அவனுக்கு இப்ப தெரிகிறது அது மஞ்சளா. அப்போ வியக்தி மேலேயும் தோஷம் இல்ல, வஸ்து மேலேயும் தோஷம் இல்ல, அந்த வியக்தியினுடைய திருஷ்டி மேல தோஷம். அவன் பார்வையில தோஷம் வந்துடுத்துறா. அந்த மாதிரி உன் பார்வையில தோஷம் வந்துடுத்து. நீ எதை நினைக்கிறியோ, ஒரு தப்பானதை ரைட்டுன்னு நினைக்கிற, சரியானதை தப்புன்னு நினைக்கிற, அத முதல்ல தீக்கணும். அதனாலதான் கர்மயோகத்தை பண்ணுன்னு சொல்றேன். இதுக்கு மேற்கொண்டு இருக்கிறத அடுத்த உபன்யாசத்துல அனுபவிப்போம்னு சொல்லி இப்போதைக்கு அடியன் தலை கட்டுகிறேன். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண சாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.